தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், நம்மை இதுவரையும் கிருபையாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருஷத்திலேயும் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை, சிலுவை மரணத்தை தியானிக்க ஒரு வாய்ப்பை தந்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் குட் ஃப்ரைடே என்றும், பெரிய வெள்ளி என்றும், துக்க வெள்ளி என்றும், இன்றைக்கு இயேசுவினுடைய முழு உலகமும் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைத்து ஒரு கூட்டத்தார் லௌகீக துக்கமுடையவர்களாய், இன்னொரு கூட்டத்தார் இயேசு எனக்காக மரித்து எனக்கு மீட்பை தந்தாரே, எனக்கு ரட்சிப்பை தந்தாரே என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற கூட்டமாக இருக்கிறார்கள். நாம் லௌகீக துக்கத்தை அனுசரிக்கிறவர்களாய் அல்லாமல் சிலுவையினால் வருகிற ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் அனுபவிக்கிறவர்களாய், பெற்றனுபவிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை என்னையும் மாற்றுவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போனதை குறித்து யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே நமக்கு வாசிக்க முடியும். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா எனப்படுகிற என்று சொல்லப்படும் ஸ்கபால ஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள். நாம் வாசித்த இந்த வசனத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போனார். இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போனார். இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அவருடைய வலது பக்கத்தில் இடது பக்கத்திலும் வேறு 2 பேர் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார்கள் என்பதெல்லாம் குறித்து நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஜீவித்த போது இயேசு மாத்திரம் சிலுவை சுமக்க வேண்டியவர் அல்ல. நீங்களும் நானும் கூட இயேசு சொல்லுகிற உபதேசம் என்னவென்றால் சிலுவையை நாம் சுமக்க வேண்டும். சிலுவையை நாம் சுமக்க வேண்டும். நாம் லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்திற்கு திரும்பும்போது லூக்கா 9:23, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரையும் பார்த்து, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு கூட்டத்தாரை பார்த்து அல்ல, எல்லாரையும் பார்த்து ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என்ன செய்யணுமா? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதோடு மாத்திரமல்ல, 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று இயேசு சொன்னார். அப்படியானால் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு மாத்திரம் சிலுவை சுமந்ததை தியானித்து ஒரு கண்ணீர் விடுகிற அனுபவம் மாத்திரமல்ல, நானும் சிலுவையை சுமக்கிறேனா, நானும் எனக்கு வைக்கப்பட்ட சிலுவையை சுமக்கிறேனா என்பதை குறித்து இந்த நாட்களிலே நீங்களும் நானும் நம்மை உய்த்து ஆராய்ந்து பார்த்து, எனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை, என்னுடைய சிலுவையை நான் சுமந்து கொண்டு போகிறேனா, இந்த சிலுவையை நான் எப்படி சுமக்கிறேன் என்பதை குறித்து இந்த குட் ஃப்ரைடே நாளிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை நமக்கு தியானிக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 3 சிலுவை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். 3 சிலுவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது ஒரு கள்ளனுடைய சிலுவை, கிராஸ் ஆஃப் தீவ்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கள்ளன்மார் இயேசுவினுடைய பக்கத்திலே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறதை நமக்கு நாம் வாசிக்க கேட்டோம். வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவருமாய் 2 பேர் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார்கள். அதை குறித்து இன்னும் தெளிவாக நாம் லூக்கா 23ஆம் அதிகாரம் 39 42 வரைக்கும் நாம் படிக்கும்போது சில காரியங்களை நமக்கு விளங்கி கொள்ள முடியும். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால்
உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமும் நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைந்திருக்கிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவரை கடிந்து கொண்டான். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைந்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே இயேசுவோடு கூட கள்ளன்மார், திருடர்கள் அங்கே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவன் சொல்லுகிறான், நீ தேவனுடைய குமாரனானால் எங்களையும் ரட்சித்துக்கொள். குற்றவாளிகளில் ஒருவன் கிறிஸ்துவானால், நீ இயேசுவானால் எங்களையும் ரட்சித்துக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னையும் ரட்சித்துக்கொள். இகழ்ந்தான், பரியாசம் பண்ணினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இதுமாய் யோசிக்கிறேன். அதில் இன்னொரு கள்ளன் சொல்லுகிறான், அவர் தகாத விதமாய் ஒன்றும் செய்யவில்லையே, நாம் செய்த காரியத்திற்காக, நாம் செய்த பாவத்திற்காக, நாம் செய்த கிரியைக்காக தண்டனையை அனுபவிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர்களுடைய பயங்கரமான தண்டனையிலே ஒன்று இந்த சிலுவை மரணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரணத்துக்கு பாத்திரவானாய் எண்ணப்படுகிறவர்களை அவர் விதமாய் சிலுவையிலே அறைகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இங்கே ஒரு சிலுவையை பார்க்கிறோம். இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கல்லர்களுடைய சிலுவை. அந்த கல்லர்கள் 2 பேரில் ஒருவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னை நினைந்தருளும். முதல் ஒரு சிலுவை குறித்து நான் விதமாய் சொல்லுகிறேன், த கிராஸ் ஆஃப் ரிபல்லியஸ், முரட்டாட்டத்தின் சிலுவை. அவன் இயேசுவை இகழுகிறான், இயேசுவை கடிந்து கொள்ளுகிறான். நடுவில் இருக்கிற சிலுவை த கிராஸ் ஆஃப் ரிடீமர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையிலே நமக்காக மீட்பை உண்டு பண்ணுகிறவர், மீட்பின் சிலுவை. மூன்றாவது த கிராஸ் ஆஃப் ரெப்பன்டன்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ரட்சிப்பின் சிலுவை, மனம் திரும்புதலின் சிலுவை என்று சொல்லுவேன். ஒருவன் இகழுகிறான், மற்றவன் உணர்கிறான். நாம் செய்த பாவத்துக்கு தக்கதாக நாம் இந்த சிலுவை சுமக்கிறோம். இன்றைக்கு கொஞ்சம் நம்மை சிந்தித்து பார்ப்போம். இந்த சிலுவை நாளிலே நாம் ஏன், எனக்கு இந்த சிலுவை என்றாலே பாடு, கஷ்டம், சொந்த சித்தத்துக்கு விரோதமாய் குறுக்கிடுகிற தேவ சித்தம், கண்ணீரின் அனுபவம், ஏன் எனக்கு இந்த சிலுவை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் எனக்கு இந்த பாடு? ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? ஏன் எனக்கு இந்த வேதனை? ஒருவேளை பல கேள்விகளோடு இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஒருவேளை சுமக்கிற சிலுவை எப்படிப்பட்ட சிலுவையா இருக்கிறது? இயேசு உனக்கு முன்பாக வைத்திருக்கிற சிலுவையா, இல்லாவிட்டால் பாவத்துக்கு தக்கதாக அங்கே மனம் திரும்பின கள்ளன் சொன்னது போல இவரோ தகாத விதமாய் ஒன்றும் செய்யவில்லையே, நாம் செய்தவைகளுக்கு தக்கதாக பலனை அனுபவிக்கிறோம் என்று தன்னை உணர்ந்தது போல, தன் பாவத்தை உணர்ந்த, பாவத்தால தான்யா, உன் அக்கிரமத்தால தான் உனக்கு இந்த வேதனை, அதனால தான் இந்த கஷ்டம், அதனால அந்த பாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சிலுவையை நீங்கள் நானும் சுமந்து கொண்டு சகித்து கொண்டிருக்கிறோமா? இந்த இயேசுனுடைய மரண நாளிலே, இந்த இயேசுனுடைய உயிர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இந்த நாளிலே நாமே நிதானிப்போம். நான் எப்படிப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறேன்? நான் பாவத்தின் நிமித்தம் ஒருவேளை இந்த சிலுவை சுமந்து கொண்டிருக்கிறேனா? அப்படியானால் இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துடைய மரண நாளிலே ஒரு தீர்மானம் பண்ணுவோம். என் பாவத்தின் நிமித்தம் இருக்கிற சிலுவை எனக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட சிலுவை, பாவத்தினாலே நான் சகிக்கிற என் பாவத்தின் நிமித்தம் எனக்கு வந்திருக்கிற இந்த பாடுகள் எனக்கு வேண்டாம். இந்த சிலுவை எனக்கு வேண்டாம். இந்த சிலுவையை நான் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வைத்து விடுகிறேன், உம்முடைய சிலுவையை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று நீங்களும் நானும் தீர்மானத்துக்குள்ளே கடந்து வருவோம். நம்ம செய்த அக்கிரமத்தின் நிமித்தம், நாம் செய்த அநியாயங்களின் நிமித்தம், நம்முடைய பாவத்தின் நிமித்தம் ஒருவேளை நாம் இப்படிப்பட்ட கஷ்டங்களினூடாய், பாடுகளினூடாய், நெருக்கத்தினூடாய், வேதனையினூடாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் கடந்து சென்றிருப்போமானால், இது திருடனின் சிலுவை, கள்ளனின் சிலுவை, இயேசுவின் அருகில் சிலுவை அறையப்பட்ட கள்ளனின் சிலுவை. இது கிறிஸ்துவனுடைய சிலுவை அல்ல, கிறிஸ்துவனுடைய சிலுவை அல்ல.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் உணர்ந்து இந்த காலை வேளையில் இந்த வசனம் நம்மோடு பேசும்போது நம்மை சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமத்தாலும் என்னுடைய பாவத்தாலும் என்னுடைய மீறுதலாலும் என்னுடைய கீழ்ப்படியாமையாலும் என்னுடைய கர்த்தாவே ஆசையாலும் நான் பெற்றுக்கொண்ட இந்த சிலுவை இருக்குமானால், என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் இந்த சிலுவை சுமக்கிறவனா இருந்தால், ஆண்டவரே கண்ணீரோடு கூட வருவோம். என்னுடைய கரத்தில் வைக்கிறேன், என்னுடைய கரத்தில் வைக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த சிலுவை எனக்கு வேண்டாம். இந்த சிலுவை சுமக்கிறதுனால ஒரு மேன்மையுமே நம்முடைய ஜீவியத்தில் இல்லை. 1 பேதுருவிலே நாம் படிக்கும்போது பேதுரு நிருபக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறான். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது, பாவத்துக்காக தண்டனை அனுபவிக்கும் போது, பாவத்துக்காக சிறைச்சாலை அனுபவிக்கும் போது, செய்த குற்றத்திற்காக நம் தண்டனை நம் ருசித்தால் அதனால மேன்மை இல்லை. அவன் பாவம் செஞ்சான், அவன் தண்டனை அனுபவிக்கிறான், உப்பு தின்னா தண்ணியை குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால நன்மை செய்து பாடு அனுபவிப்பது தான் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்துவனுடைய சிலுவை. இன்றைக்கு கிறிஸ்துவின் சிலுவையை நீ சுமக்கிறாயா? இல்லாவிட்டால் கல்லனுடைய சிலுவையை நீங்களும் நானும் சுமக்கிறோமா? அதை கண்டுபிடிப்போம். நாம் கிறிஸ்துவனுடைய சிலுவை சுமக்கிற மனுஷராக இருந்தால், நமக்கு நியமிக்கப்பட்ட சிலுவை சுமக்கிற மனுஷராக இருந்தால், மெய்யாகவே நீங்களும் நானும் பாக்கியவான்கள், நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்களும் நானும் அவருடைய சீஷர்கள், நீங்களும் நானும் அவரை பின்பற்றுகிறவர்களாய் நீங்களும் நானும் காணப்படுவோம். நம்முடைய சிலுவை, நாம் சுமக்கிற சிலுவை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதை கண்டுபிடித்து மனம் திரும்புவோம். அதுவே இந்த இயேசுவின் மரணத்தினால் வருகிற ஆசீர்வாதமாக இருக்கும். 2வது ஒரு சிலுவை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது சிரேனே ஊரானாகிய சீமோன் உடைய சிலுவை. சிரேனே ஊரானாகிய சீமோனுடைய சிலுவை. இந்த சிலுவை குறித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது, மார்க் 15:21, சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இதே வசனத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். மத்தேயு 27:32 அதே வசனத்தை மீண்டும் நமக்கு வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 27ஆம் அதிகாரத்திலே 32வது வசனம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இங்கே 2 இடத்துல மார்க்கிலும் மத்தேயிலும் பலவந்தம் பண்ணினார்கள் என்று எழுதியிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்திலே வாசிக்கும்போது, லூக்கா 23:26, அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு போகும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷகனும் மார்க்கு சுவிசேஷகனும் மத்தேயு சுவிசேஷகனும் பலவந்தம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் லூக்கா சுவிசேஷத்தில் மாத்திரம் அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி, அவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். இப்பொழுது பலவந்தம் பண்ணி இந்த சிலுவையை சிரேனே ஊரான் சுமக்கிறான். எவ்வளவு தூரம் சுமந்தான் அப்படின்னு தெரியல. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவன் இந்த சிலுவையை சுமந்தது நிமித்தமாக அவனுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பவுல் சொல்லும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரூப்புக்கும் எனக்கும் தாயாகிய என்று அந்த ரூப்பனுடைய தாயை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தருக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ரூஃபையும் எனக்கு தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ரோமாபுரியிலே ஒரு ஊழியக்காரனாய் இந்த ரூஃப் இருக்கிறான். இந்த சிரேனே ஊரானாகிய
சீமோனுடைய குமாரன். அவனுடைய சிரேனே ஊரானாகிய சீமோனுடைய மனைவி அந்த சபையிலே ஒரு நல்ல தாயாக, நல்ல மதராய் ஊழியம் செய்கிறாங்க. ரூஃபுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தாய் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதோடு மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் படிக்கும்போது, இந்த அலெக்சாண்டர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த தேசத்தில் ஒரு கலெக்டரை போல அவன் இருக்கிறான். அவன் கையமர்த்தி குழப்பங்களை சமாதானப்படுத்துகிறான். யோசித்து பாருங்க, பலவந்தம் பண்ணின, சந்தோஷமாய் அல்ல, மகிழ்ச்சியாய் அல்ல, பலவந்தம் பை ஃபோர்ஸ், அவனை ஃபோர்ஸ் பண்ணி இயேசுனுடைய சிலுவை சுமக்க சொன்னாங்க. எவ்வளவு தூரம் சுமந்துட்டு போனான்னு தெரியாது, எவ்வளவு தூரம் போனான்னு தெரியாது. சிலர் வாதிடுகிறார்கள், அவன் சிலுவையை சுமக்கலை, சுமக்க மாட்டேன்னு சொல்லி ஓடிட்டான் அப்படிங்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரமானால் லூக்கா சுவிசேஷகன் சிலுவையை அவன் மேல் வைத்தார்கள் என்று தைரியமாய் எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவுடைய சிலுவையை அவன் மேலே வைத்ததாக அழகாக தைரியமாய் எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் மேல் வைத்தார்கள். இயேசுவினுடைய சிலுவையை சுமந்தான். சீமோனே, சிரேனே ஊரானாகிய சீமோனே, நீ இயேசுவினுடைய சிலுவையை எப்படி சுமந்தாய்? மகிழ்ச்சியா இருந்ததா? இயேசுடைய சிலுவை, இயேசுவோடு கூட சேர்ந்து சிலுவை சுமக்கிறேங்கிற சந்தோஷம் இருந்ததா அப்படின்னு கேட்டா அவன் சொல்வான், இல்லை, என்னை பலவந்தம் பண்ணி, பை ஃபோர்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு என்னை அவர்கள் பலவந்தம் பண்ணி சுமக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி, சந்தோஷத்தினால் அல்ல, துக்கத்தோடு கூட இந்த சிலுவையை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். நமக்கு முன்பாக இருக்கிற பாடுகளை நாம் எப்படி சகிக்கிறோம்? சிலுவை என்றாலே பாடுகள், வேதனை, துக்கம், கண்ணீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய சொந்த விருப்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகள், இவைகள்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிலுவை. இவைகள்தான் சிலுவை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற இந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், ஏன் தான் நான் வாழ்றேன்? எதுக்கு இந்த போராட்டம்? எனக்கு மட்டும்தான் இந்த போராட்டமா? துக்கத்தோடு கூட, வேதனையோடு கூட, கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதையில் முறுமுறுப்போடு கூட, ஏதோ ஒன்று புலம்பிக் கொண்டே நம்முடைய ஓட்டத்தை ஓடுகிறோமா? அப்படியானால் சந்தோஷம் இல்லாமல் இந்த சிலுவை சுமக்கிறோமா? அப்படியானால் இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு முன்பாக சிலேனே ஊரானாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சீமோனுடைய சிலுவை போன்றது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சிலர் மனைவியை, இந்த கல்யாணம் கட்டின நாள்ல இருந்து என் மனைவி நிமித்தம் எனக்கு சிலுவையா இருக்கிறாளே. இன்னும் சிலர், என் புருஷன் எவ்வளவு நாளைக்கு சகிக்கிறது, எவ்வளவு நாளைக்கு கஷ்டப்படுத்துறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புருஷனையும் பிள்ளைகளையும் சொந்தங்களையும் பந்தங்களையும் சிலுவையாய் நினைத்து நான் சகிக்கிறேனே, முறுமுறுப்போடு கூட, சந்தோஷம் இல்லாமல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உனக்கு தந்திருக்கிற சிலுவை இயேசுக்கு தெரியும். உனக்கு தந்திருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள், வேலை எல்லாம் நன்மைக்காகத்தான், ஆசீர்வாதத்துக்காக தான். ஆனால் நீங்கள நானும் மகிழ்ச்சி இல்லாமல், வேதனையோடு கூட, துக்கத்தோடு கூட இந்த சிலுவை சுமக்கிறோமா? அப்படியானால் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட சிலுவை சுமக்கிற மனுஷராக இருக்கிறோம்னா, சிரேனே ஊரானாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சீமோனுடைய சிலுவை போல பலவந்தம் பண்ணி, பை ஃபோர்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சுவாமி இது 2 சிலுவையும் விட்டுற சொல்றார். கள்ளனுடைய சிலுவையும் வேண்டாம், பாவத்து நிமித்தம், அக்கிரமத்து நிமித்தம், நம்முடைய பாவத்து நிமித்தம், நம்முடைய அநியாயத்து நிமித்தம் வந்த சிலுவை நமக்கு வேண்டாம். பை ஃபோர்ஸ் அப்படி சுமக்கிற சிலுவை வேண்டாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை. இயேசு எப்படி சிலுவையை சுமந்தார், இயேசு எப்படி சிலுவையை சகித்தார் அப்படின்னு சொன்னான். எபிரேயர் நிருபக்காரன் அழகாக சொல்லுகிறான். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 2ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது, மன்னிக்கணும், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு எப்படி சிலுவையை சுமந்தார் என்றால், தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அப்படியானால் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தாரா? அப்படியானால் இயேசு ஜாய்ஃபுல்,
சந்தோஷத்தோடு கூட இயேசு சிலுவை சகித்தார். சந்தோஷமாய் பாடுகளை சகித்தார். சந்தோஷமாய் இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போனார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம பைபிளில் படிக்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் அங்கே 30வது வசனத்தில் படிக்கும்போது, இயேசு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்பாக பஸ்காவை ஆசரிச்சுட்டு அவர் எப்படி போனாராம்? மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே அவர் பாட்டு பாடிக்கிட்டு போறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எப்படி போனாராம்? பாட்டு பாடிக்கிட்டு போனார். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு ஏன் பாடினார்? எதற்கு பாடினார்? அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், மண் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியில் நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சுவாமிக்கு முன்பாக ஒரு பெரிய சிலுவை, இயேசுக்கு முன்பாக ஒரு பெரிய மரணம் இருக்கிறது. அந்த மரணம் வரும், நான் மரிக்கப் போகிறேன், சிலுவையில் அறையப்பட போகிறேன் என்று அறிந்தும் அவர் பாட்டு பாடிட்டு இருந்தார். பாட்டு பாடி கிருபையை பெற்று அபிஷேகத்தை பெற்று அந்த சிலுவையை சந்தோஷமாக ஜெயித்தார். யாக்கோபு நிருபக்காரன் அதை தானே சொல்லுகிறார். உங்களில் ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் 5:13 மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். இயேசு ஸ்தோத்திர பாட்டு பாடினார். ஸ்தோத்திர பாட்டு பாடி மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் with joyful he endured the cross. அவர் சிலுவை சகித்தார். நமக்கு பாடுகள் கஷ்டங்களை எப்படி சகிக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலேயும் அதே பகுதியை நமக்கு வாசிக்க முடியும். மார்க்கு 14ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்திலேயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அங்கே இயேசு அவரை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தைகள் சிதறடிக்கப்படும். மெய்ப்பன் இயேசு மரிக்கப் போகிறார். சந்தோஷமாய் சிலுவை சகித்தார். நீங்களும் நான் எப்படி சகிக்கிறோம்? அவருக்கு முன்பாக இருந்த சந்தோஷம் என்ன? ஒரே ஒரு சம்பவத்தை நான் வேதத்தில் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று வாசிக்கிறோம். என்ன சோதனை அப்படின்னா, உன் ஏகசுதனும் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரமாக ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் தகன பலியாக செலுத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாய் 3 நாள் பிரயாணம் பண்ணி போய் ஆபிரகாம் பலி செலுத்திட்டு கீழே இறங்கி வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது பாருங்கள் 20வது வசனத்திலே, இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமிடத்தில் வந்து, மில்காலும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றான். அவர்கள் யார் என்றால், முதற் பேரான ஊஸ், அவன் தம்பியாகிய பூஸ், ஆராமுக்கு தகப்பனாய் கேமுவேல், கேசேத், ஆசேர், பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள். பெத்துவேல் ரெபெக்காலை பெற்றான். எப்பொழுது ஈசாக்கு பலிபீடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தானோ அப்பொழுது பூமியிலே ஒரு ரெபெக்கால் பிறந்திருக்கிறாள். அதுதான் சந்தோஷம். அதுதான் அந்த மணவாட்டி, ஈசாக்குடைய மனைவி, ஈசாக்கின் மணவாட்டி ரெபெக்கால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ரெபெக்கால் பூமியிலே பிறக்க வேண்டுமானால் ஈசாக்கு பலியாய் மாற வேண்டும். அவர் பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டான். இயேசு சிலுவையில மரித்ததினாலே மணவாட்டியாகிய உங்களை என்னையும் இயேசு கண்டார். இயேசு கண்டார். உங்கள் மேல் என் மேல் உங்களை என்னையும் இயேசு கண்டதினாலே அவருக்கு இருந்த மகிழ்ச்சி, அதனால் ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். இதைதான் ஏசு 53 படிக்கிறோம். ஆத்தும வருத்தத்தின் பலனை நிமித்தம் உங்களையும் என்னையும் அவருக்கு தேவன் அவருக்கு கொள்ளை பொருளாய் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமே, ஈசாக்கே, ஏன் நீர் பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்தாய் என்று கேட்டால், ஒரு ரெபெக்காலுக்காக. நான் பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்காவிட்டால் ரெபெக்கால் பெத்துவேல் ரெபெக்காலை பெற்றிருக்க மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்னாட்களிலே இந்த ரெபெக்கால் தான் ஈசாக்குக்கு மனைவியானாள் என்பதை குறித்து படிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இயேசு சிலுவையிலே ஒரு சந்தோஷம். உங்களை என்னை கண்டு, உங்களை என்னையும் கண்டதினாலே, உங்களை என்னை ஆத்தும பலனாய் கண்டதினாலே சிலுவையிலே ஜீவனை விட்டார். அவருடைய ஜீவனை நிமித்தம்
நீங்களும் நான் இந்த பூமியிலே மணவாட்டி சபையாக இருக்கிறோம். சீக்கிரத்திலே இந்த இயேசுவுக்கு நீங்களும் நானும் மனைவியாய் மாறப்போகிறோம். அந்த நாளுக்காய் காத்திருப்போம். ஆம், நீங்களும் நான் எப்படிப்பட்ட சிலுவை சுமக்கிறோம்? கல்லனின் சிலுவையா, இல்லாவிட்டால் சிரேனே ஊரானாகிய சீமோனுடைய சிலுவையா, இயேசுவின் சிலுவையா? நமக்கு முன்பாக வைத்திருக்கிற பாடுகளை சந்தோஷத்தோடு செய்ப்போம். கர்த்தர் நம்மை நடத்தி மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்வார். சிலுவையை சுமப்போம், சீஷராய் மாறுவோம், இயேசுவை பின்தொடர்வோம். அவரோடு கூட பாடுபட்டோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அந்த நம்பிக்கையிலே நம்முடைய ஓட்டத்தை தொடருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. God bless you. பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியாரை தாழ்த்துகிறோம். இந்த சிலுவை மரண நாட்களிலேயும் இயேசுவினுடைய கல்வாரி மரணத்திலேயும் நாங்கள் சுமக்கிற சிலுவை, எங்கள் மேல் இருக்கிற சிலுவை கல்லனுடைய சிலுவையா, இல்லாவிட்டால் சீமோனுடைய சிலுவையா, இல்லாவிட்டால் நாங்கள் இயேசுவினுடைய சிலுவையா எப்படி சுமக்கிறோம் என்பதை நாங்கள் நிதானிக்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியோடு நாங்கள் எங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பரலோகத்தை கண்டு எங்களை நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி அந்த பாதையை நாங்கள் ஜெயம் எடுக்க உதவி செய்யும். கிருபை எங்களை நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Praise the Lord.